அன்னியாசியா ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபான மை அரகண்ட் மம்மோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதோடைய இந்த எஃப்எஃப் முடியுது. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? சரி வாங்க டைரெக்டாக நம்ம இந்த ஃபைனல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போனா, அது கங்ஜே சுஞ்சே கிடையாது அப்படின்ட்டு ஜிமினுக்கு, டேயாங்க்கு, லீலாக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் லீலாவை உங்களை பார்த்துக்க சொல்லி ஜிமின் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவளும் சொன்ன மாதிரியே டெய்லி வந்து உங்களை பார்க்குறா. அவள் ஆல்மோஸ்ட் உங்கள் கூட தான் இருக்கா. 24/7 உங்கள் கூடயே தான் இருக்கா. நீங்களும் அவள் கூட பேசுகிறதுனால தான் கொஞ்சமாச்சும் ரிலீஃபாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் கூட இருக்கனால கங்ஜேயால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு லீலாவை பார்க்க. இவ்வளோ ஏதாச்சும் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கோவம் வந்துட்டுருக்கு. ஏன்னா இத்தனை நாள் பிளான் போட்டது எல்லாமே இவள் ஒருத்தியால் பாலாக போகுதுன்னு நினச்சி அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. லீலாவை முறைச்சி தான் எப்போவுமே பார்த்துட்ருக்கான். பட் அவனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் லீலாக்கு சப்போர்ட்டாக இருக்கனால அவனாலையும் எதுவும் சொல்ல முடியல. அவன் ஏதாச்சும் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் அவனை விட்டு அப்படியே ஓடி போயிடுவீங்க அப்படின்ட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். சொன்னால்தான் அவனும் கொஞ்சம் சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஏண்டி இங்கே இருக்க, நீ உன் வீட்டுக்கு போ. இல்லை வையன், நான் உன் கூடயே இருக்கேன், உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. பட் நீங்கள் வேணாண்டி நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கங்ஜே அப்படியே வந்து இன்டரப்ட் பண்ணிட்டு, ஆமாம் அவள் தான் சொல்கிறாள் வீட்டுக்கு கிளம்பு, சும்மா தொல்லையாக இருக்காத அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறான். ஸோ லீலாக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளும் சரின்ற மாதிரி போகிறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. நீங்கள் அவளை வாசல் வரையும் வந்து வெளியே அனுப்பி விட்றீங்க. அவளும் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறீங்க. கங்ஜே அங்கே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கான் உங்கள் பின்னாடி. நீங்கள் அவனை கண்டுக்காமல் அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. பட் அவன் வையன் எங்கே போகிற அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் கையை விடுடா அப்படின்ட்டு நீங்கள் அவன் கையிலேருந்து ஃபோர்ஸாக எடுக்கிறீங்க. அவனுக்கு கடுப்பாகுது. அவன் நீங்கள் மறுபடியும் போக ட்ரை பண்ணும்போது உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸோட ஸ்லீவ் அப்படியே அவன் கையில் வந்துடுது. நீங்கள் அப்படியே போய் பெட்டில் விழுவுறீங்க. அவன் நேல்ஸ் எல்லாம் உங்கள் ஹேண்டில் செம்மையாக கிழிச்சு ப்ளீட் ஆகிட்டுருக்கு. உங்கள் ஆர்ம்ஸில் செம்ம காயமாயிட்டுருக்கு. எல்லாம் அவனால் தான். நீங்கள் என்ன பண்ணுற நீ அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ அவன் எங்கடி போகிற நீ அப்படின்ட்டு உங்களை மறுபடியும் உட்கார வைக்கிறான். உங்களுக்கு செம்ம வலிக்குது. அவன் உங்கள் கையை செம்ம டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுற, நீ விடுடா. அப்போ அவன் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு, உன்னை விடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேனா என்ன அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். நீங்கள் என்னன்ற மாதிரி அவனை புரியாமல் பார்க்குறீங்க. அவன் ஆமாம், உன்னை இப்படி சும்மா பார்த்துக்கிட்டு உனக்கு தேவைப்படுறதுலாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறது தான் உன்னை கூப்பிட்டு வந்தேனா நான் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு வரான். நீங்கள் பலாருன்னு அவனை அடிக்கிறீங்க. அவன் கடுப்பாயிட்டான். அவன் இப்போ உங்களை செம்ம ஃபோர்ஸாக ஒரு ஸ்லாப் பண்ணுறான் கன்னத்தில். நீங்கள் அப்படியே போய் கீழே விழுந்துட்டீங்க. உங்கள் கண்ணும் செம்மையாக செவந்திருக்கு. நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அழுதுட்டு. அவன் மறுபடியும் உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணலான்னு வரான். அப்போ கரெக்டாக டோர் நாக் ஆகுது. ஐயோ யார் இந்த நேரத்தில் அப்படின்ட்டு அவன் தான் வந்து ஓப்பன் பண்ணுறான். வேறு யாரும் இல்லை, லீலா தான். போனவ எதுக்கு வந்தான்னு தெரில அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ கங்ஜே என்ன வேணும்டி உனக்கு? இல்லை என்னோடய ஃபோன் மறந்துட்டேன். ஃபோனை மறந்துட்டியா? ஏன் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட உனக்கு ஆகாதா அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டு, வையன் போ அவள் ஃபோன் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு அவன் உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களும் சரின்ட்டு போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அவள் கையில் கொடுக்குறீங்க. உங்கள் கண்ணும் செவந்திருக்குது அவளுக்கு நல்லாவே தெரியுது. அந்த சத்தம் கேட்டு தான் அவன் வந்தாளா என்னன்னு தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே அவகிட்ட ஃபோனை கொடுக்குறீங்க. ப்ளீஸ் டி நீ எப்படியாச்சும் காப்பாற்றிடு அந்த மாதிரி தான் உங்கள் கண்ணில் கண்ணீர் அவளுக்கு சொல்கிற மாதிரி தெரியுது. அவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் ஃபோனை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுறா. கங்ஜே இப்போ டோரை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் எப்படியாச்சும் ரூமுக்கு போயிடலான்னு பார்க்குறீங்க. அவன் அப்படியே இழுத்து உங்களுக்கு கீழே போடுறான். நீங்கள் அப்படியே போய் கீழே விழுந்துடுறீங்க. அப்போது அவன் உங்ககிட்ட வர பார்க்குறான். நீங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே தூக்கி விசாரிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவன் அசால்ட்டாக அதுலேருந்தெல்லாம் ஸ்கிப் ஆகி உங்ககிட்ட வரான். இந்த சவுண்ட் எல்லாமே லீலா வெளியில் போயிட்டுருக்கனால அவளுக்கு நல்லாவே கேட்குது. அவளுக்கு புரியுது ஏதோ நடந்துகிட்ருக்கு உள்ளே. அவன் என்னமோ பையனை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு.
அவன் டைரெக்டாக ஜிமினுக்கு தான் கால் பண்ணி சொல்கிறா. ஜிமின், என்ன என்ன சொல்கிற? ஆமாம் ஜிமின், நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க, வயனுக்கு இங்கே ஆபத்து அப்படின்ட்டு லீலா சொல்கிறா. ஸோ ஜிமின் அங்கே இருக்க பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கிட்ட லீலா வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் டேங்க்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறா. ஸோ டேயாங் அங்கிட்டு போலீஸ் ஃபோர்ஸை கூப்பிட்டு வர்றதுக்காண்டி அங்கே கிளம்பிட்டாரு. இங்கே நீங்கள் அவன் மேலே எல்லாத்தையும் விட்டு அடிச்சிட்ருக்கீங்க. பட் அவன் எப்படியோ உங்ககிட்ட வந்துட்டு என்னடி ரொம்ப ஆடுறியா அப்படின்ட்டு உங்களை அடிக்கிறான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. அவன் உங்கள் கை ரெண்டத்தையும் பிளாக் பண்ணி, என்னடி என்கிட்டருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா என்ன? அது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் எப்படி அவன்கிட்ட தப்பிக்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவன் என்னமோ யோசிக்கிற போல் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் எட்டிக்கிட்டு அவன் ப்ரைவேட் பார்ட்லேயே ஒன்று கொடுக்குறீங்க. அவன் அவ்வளோதான் நடுங்கி துடிச்சிட்டான். நீங்கள் அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. அவன் மறுபடியும் உங்களை இழுக்கிறான். நீங்கள் அப்படியே போய் செவத்தில் மோதுறீங்க. அவன் என்னடி கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சா உனக்கு? நீங்கள் ஆமாண்டா, எனக்கு கொழுப்பு தான். என்ன இப்போது? ஓ, நல்லா பேசுகிறியா வையன், பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வரான். நீங்கள் இங்கே பாரு, என்கிட்ட வந்தானா அவ்வளோதான், மரியாதையெல்லாம் எடுத்துருவேன். எவ்வளோ கொழுப்புடா உனக்கு. நீ முன்ன மாதிரியே கிடையாது. நீ சுத்தமாகவே சுஞ்சவே கிடையாது. சுஞ்சை எவ்வளோ நல்லவன் தெரியுமா? ஆனால் நீ ஏன் இப்படி மாறிட்ட அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவன் செம்மையாக சிரிச்சிட்டு, ஓ அதே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா மேடம் அப்படின்ட்டு சிரிக்கிறான். நீங்கள் கன்ஃபியூசிங்காக அவனை பார்க்குறீங்க. அவன் ஆமாம், நான் சுஞ்சை கிடையாது தான், என் பேர் கங்ஜே அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன? ஆமாம், நான் கங்ஜே தான், சுஞ்சையோட ட்வின் பிரதர் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியுது. நான் நினச்சேன் நீ சுஞ்ச மாதிரியே இல்லைன்னு. அவன்கிட்டலாம் உன்னால் நிற்க முடியுமா? நீ கேடு கெட்டவனா இருக்க. சுஞ்சைக்கு போய் இப்படி ஒரு அண்ணனா? சீ, வெக்கமாக இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அவனை வெறுப்பேற்றுற மாதிரியே சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் ஸ்டார்டிங்கில் வில்லத்தனமாக சிரித்தாலும் நீங்கள் இப்படியெல்லாம் வெறுப்பேற்றுறத கேட்டு அவன் செம்ம ஹோம் ஆகிட்ருக்கான், இரிட்டேட் ஆகிட்ருக்கான். நீங்கள் இருந்தாலும் நீங்கள் சைலண்ட் ஆகாமல் இன்னொன்று வெறுப்பேற்றிட்ருக்கீங்க. அவன் கடுப்பாயிட்ருக்கான், பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். எங்கிட்ட ஜிமின் வண்டி ஓட்டிகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்திருப்பார்ல, பார்த்தா அவருக்கு இப்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு பெரிய லாரி அவரை மோதிருச்சு. அவர் அப்படியே கீழே விழுந்துக்கிறாரு. அவருக்கு செம்ம அடிபட்டுருச்சு. எங்கிட்டு கங்ஜே, போதுண்டி நிறுத்து, இதுக்கு மேலே கேட்டுட்ருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நானும் பேசிட்டு சைலண்ட் ஆகிடுவான்னு நினச்சா வாயோயாமல் பேசிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு கங்ஜே உங்ககிட்ட வரான். நீங்கள் தப்பிச்சு போக வழி இல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க பயந்து போய். என்ன இப்போ பேசுமா, இப்போ பேசு, நான் கேட்குறேன், நல்லா கேட்குறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். நீங்கள் பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தீங்க. பட் இப்போது உங்களால் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சனால நீங்கள் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது டோர் அப்படியே உடச்சிட்டு யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க. கங்ஜே திரும்பி பார்க்குறான் யாருன்ட்டு. வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். அவருக்கு செம்மையாக அடிபட்டிருக்கு. பட் அவர் உங்களை காப்பாற்றணுமேனு அந்த வழியிலையும் வந்திருக்காரு. நீங்கள் ஜிம்னை பார்த்தோன்னே போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ அவன் உங்களை அப்படியே இழுக்கிறான். நீங்கள் அப்படியே போய் அங்கே மோதி கீழே விழுவுறீங்க. உங்கள் தலையில் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜிமினுக்கு கோவம் வருது, ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கை கால் அப்படின்ட்டு எல்லா பிளேஸ்லேயும் செம்மையாக அடிபட்டிருக்கு. அவர் நொண்டிகிட்டே தான் உள்ளே வந்துட்டுருக்காரு. கங்ஜே, ஓ ஜிமின் பரவாயில்லையே, உன் பொண்டாட்டி மேலே ரொம்ப தான் பாசம். அதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க சார். ஆனால் நீ வந்தது கூட கொஞ்சம் லேட்டு தான். பார்த்துக்கவையன், உன் புருஷனுக்கு உன் மேலே இவ்வளோ தான் அக்கறை அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் சி வாயை மூடுறான் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், இப்போ நீ மட்டும் இங்கே வந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன நடக்கணும்னே தெரியாது அப்படின்ட்டு அவன் மிரட்டுறான். உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு சைக்கோன்னு. ஜிமின் வேற இந்த நிலமையில இருக்காரு. ஸோ நீங்கள் பயந்துட்டு அங்கேயே நிற்கிறீங்க. அவன் ஜிமின்கிட்ட வந்துட்டு ஜிமினை மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜிமின் முறைச்சி அவனே பார்த்துட்ருக்கா.
அப்போ அவன் என்ன சார் மொதக்கிங்க போல் அப்படின்ட்டு அவன் ஒரே தள்ளு தான். ஜிமின் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கிளாஸ் டேபிள் மேலே விழுகிறாரு. அந்த கிளாஸும் உடஞ்சி அப்படியே கீழே விழுவுது. ஜிமினும் கீழே விழுகிறாரு. அவர் கை காலெல்லாம் அந்த கிளாஸ் குத்தி செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் துடிச்சிட்டீங்க. ஜிமின் ஜிமின் அப்படின்ட்டு வரப்போகிறீங்க. அப்போ அவன் உன்னை என்னடி சொன்னேன், மூடிட்டு அங்கே நில்லு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் கேட்காம வரீங்க. அவன் பலாருன்னு ஒரு கன்னத்துலேயே அடி விடுறான். நீங்கள் அப்படியே போய் அங்கே சுருண்டு விழுந்துடுறீங்க. ஜிமினுக்கு கடுப்பாயிட்டு எந்திரிக்க போகிறாரு. பட் அவரால் முடியல. நீங்கள் மறுபடியும் எனக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மிக்கிட்ட வர போகிறீங்க. இப்போ அவன் நீ மட்டும் இப்போ வந்தேன்னு வச்சுக்க அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் ஒரு பாட்டு மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுக்கிறான். எடுத்து இங்கே பாரு, நீ மட்டும் வந்தேன்னு வச்சுக்க, ஜிமின் இப்பயே பரலோகம் போயிடுவான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் இல்லை வேணாம், ஜிமினை எதுவும் பண்ணிடாத, உனக்கு நான் தானே வேணும், நீ ஜிமினை ஹர்ட் எதுவும் பண்ணிடாத அப்படின்றீங்க. அவன் ஓஹோ புருஷனுக்கு ஒன்றுனா அப்படியே வந்துடுறா போல், நல்லா இருக்கே பார்க்க அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு அப்படின்ட்டு கீழே முட்டி போட்டு அவனை கெஞ்சுறீங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி தெரியல. அவனுக்கு கொஞ்சம் கூட பாவமாகவே தோண மாட்டேங்குது. அவன் அப்படியே அந்த போட்டை ஜிமின் மேலேயே போடுறான். அது அப்படியே உடஞ்சி போகுது. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆக போகிறாரு. அப்போ கூட உங்களையே தான் பார்த்துட்டு உங்ககிட்ட கை காமிச்சிட்ருக்காரு. நீங்களும் செம்மையாக அழுகுறீங்க ஜிமினை பார்த்து. அப்போ ஜிமின் வையன் வையன் அப்படின்ட்டு உங்கள் பேரையே தான் மறுமால் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அவர் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு. சுஞ்சு செம்ம வில்லத்தனமாக சிரிச்சிட்டு உங்கள் பக்கம்தான் திரும்புகிறான். பாத்தியா, இவனுக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி, அதுக்குள்ளாட்டியும் போயிட்டான் போலையே அப்படின்ட்டு சிரிக்கிறான். உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நின்று அவனை முறைக்கிறீங்க. அவன் என்னம்மா மேடம் முறைக்கிறீங்களா, ஐயோ நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜிபிடி அப்படின்ட்டு சிரிக்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே சுஞ்சை பின்னாடி பார்க்குறீங்க. அவன் என்ன இவ பின்னாடி பார்க்குறா அப்படின்ட்டு அவனும் திரும்புகிறான். ஜிமின் தான் அவ்வளோ அடிப்பட்டாலும் அவர் எந்திரிச்சு நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அவர் மைண்டில் இருக்க ஒரே திங் உங்களை காப்பாற்றணும், உங்களை இவங்கிட்டேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு மட்டும்தான் அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அவருக்கு அவ்வளோ அடிப்பட்டும் எந்திரிச்சு நிற்கிறாரு. கங்ஜே ஐயோ பரவாயில்ல பாஸ், நல்லா தான் ஸ்டாமினா வச்சுருக்கீங்க போல் அப்படின்ட்டு அவன் அப்படியே ஜிமினை அடிக்க வரான். ஜிமின் டிஃபென்ஸ் பண்ணுறாரு. அவனுக்கு கடுப்பாயிட்டு செம்மையாக அடிக்கிறான். பட் ஜிமின் அவன்கிட்டேருந்து டிஃபென்ஸ் ஆகிட்டே இருக்காரு, தப்பிச்சிட்டே இருக்காரு. அவன் எவ்வளோடா நீ தப்பிப்ப அப்படின்ட்டு அவனும் அடிக்கிறான். பட் ஜிமின் திருப்பி ஒரு அடி கூட அடிக்கலை. ஏன்னா அவன் அடித்து அவன் எனர்ஜி ஃபுல்லு லூஸ் பண்ண பிறகு அவனை அடித்து காலி பண்ணலாம் அப்படின்ட்டு மைண்டில் நினச்சிட்ருக்காரு. அதே மாதிரி தான் அவனும் வெறுப்பாகி போய் மறுபடியும் அவன் அடிச்சிட்டே இருக்கான். அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனால் இப்போ சுத்தமாக தாங்க முடியல. ஜிமின் லாஸ்ட்டாக ஒரு பஞ்சு விடுறாரு மூஞ்சிலேயே. அவன் அப்படியே கீழே விழுகிறான். மூக்குலேருந்து செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜிமின் இப்போ தெரியுதா அப்படின்ட்டு ஜிமின் இப்போ ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் ஜிம்னை பார்த்துட்டே ஜிமின்கிட்ட போயிட்டுருக்கீங்க அழுதுட்டு. நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்குறீங்க. அதனால் உங்கள் 2 பேருக்கும் செம்ம எமோஷ்னல் ஆகிட்டுருக்கு. ஒரு மாதிரி எப்படியோ சேர்ந்துட்டோன்ற மாதிரி 2 பேரும் ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் உங்ககிட்ட வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஜிமின் ஃபேஸெல்லாம் பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினும் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. உங்களுக்கும் ஜிமினுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் உங்களையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரையே ஒரு மாதிரி லவ்லியாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக டேயாங், லீலா, அப்புறம் போலீஸ் அப்படின்ட்டு எல்லோரும் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி க்ரைம் நடந்த ஒரு வீடு மாதிரி ஃபுல்லு சரௌண்டடாக இருக்குது. போலீஸ் ஜிப்பு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வண்டி அப்படின்ட்டு எல்லாமே அங்கே சரௌண்டடாக இருக்குது. இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகும். இப்போது நீங்கள் தான் கண் முழிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜாஸ்தியெல்லாம் அடிபட்டிருக்காது. ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே முழிச்சிட்டிங்க. முழிச்சு பார்த்தா லீலா தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. இப்போ ஏன் எந்திரிச்சியாடி அப்படின்ட்டு அவள் ஹாப்பியாக சிரிக்கிறா. நீங்கள் ஜிமின் எங்க அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறதே ஜிமினை தான். ஸோ அவள் ஜிமினா வா அப்படின்ட்டு அவள் உங்களை கூப்பிட்டு போகிறா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ரூம்குள்ளே போகிறீங்க. லீலா உள்ளே வரா. நீங்கள் ஜிமின்கிட்ட போயிட்டு
ஜிமின் ஜிமின் அப்படின்ட்டு எழுப்புறீங்க. ஏன்னா ஜிமின் மயக்கத்தில் இருக்காரு. நீங்களும் ரொம்ப நேரமாக எழுப்புறீங்க. ஜிமின் எந்திரிக்கவே மாட்டாரு. உங்களுக்கு பயமாகுது. அப்போ லீலா பயப்படாதீ, அவர் மயக்கத்தில் தான் இருக்காரு, எந்திரிச்சிருவார் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் ஆகுது. நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் ஜிமின் எந்திரிங்க ஜிமின், ஏன் இப்படி தூங்கிட்டுருக்கீங்க, எந்திரிங்க, எந்திரிச்சிங்க பாருங்கள், வயன்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் எமோஷ்னலாக சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின் மயக்கத்தில் இருக்கனால அவர் கேட்குதா என்னன்னு கூட தெரியல. நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் டியர்ஸ் அப்படியே அவர் கையில் விழுவுது. அப்போ அவர் கை லைட்டாக அசையுது. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்குறதே உங்களை தான். நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் போய் டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் வலிக்குதுடி, ஐயோ சாரி ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் துடிக்கிறீங்க. இப்போ ஜிமின் சிரிச்சிட்டு ஐயோ சும்மா தான் சொன்னேன், அதுக்கே பயந்துட்டியாடி அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் கடுப்பாயிட்டு அவரை அடிக்கிறீங்க. அவர் அப்படின்ட்டு கத்துறாரு. நீங்கள் என்ன மறுபடியும் நடிக்கிறீங்களா, லூசு பக்கி, காயப்பட்டிருக்க பிளேஸ்லேயே அடித்தா வலிக்காதாடி அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ அப்போ நிஜமாவே வலிச்சிருச்சா அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையில் தான் நீங்கள் அடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அவர் கையெல்லாம் முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. அவர் ஓஹோ இந்த ட்ரீட்மெண்ட் கிடச்சிச்சின்னா நான் ஃபேஸ்லேயே அடி வாங்கியிருப்பேனே அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் ஏன் ஜிமின் இந்த நிலமைக்குள்ளே ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் இவ்வளோ நாட்டியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜிமின் பின்ன நான் ஜிமின் ஆச்சே, அதுவும் யார் வயனோட ஹஸ்பண்ட் ஆச்சே, பின்ன இப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு ஜிமின் கிண்டலாக சொல்கிறாரு. நீங்கள் போங்க ஜிமின், நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு கடுப்பாய் செல்லமாக கோச்சிட்ருக்கீங்க. ஜிமினும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு லீலாவால் இருக்க முடியல. ஐயோ இவங்க என்ன புதுசாக மாதிரியான கப்பல் மாதிரி என்னமா ஆட்டம் போடுறாங்க, ஐயோ இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவள் அப்படியே வெளில ஓடி வந்துட்டா. வெளில நின்றுட்டு ஐயோ இவங்க பண்ணுறதுல எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு அவள் வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ டேயாங் உள்ளே வர போகிறாரு. அப்போ லீலா டேயாங் எங்கே போகிறீங்க, உள்ளே ஜிமின்கிட்ட பேசணும். இல்லை இப்போதைக்கு போகாதீங்க. ஏன் போகக்கூடாது, அது வந்து வயனும் ஜிமினும் உள்ளே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறா. டேயாங்க்கு ஸ்டார்டிங்கில் புரியல என்ன சொல்ல வரா அப்படின்ட்டு பார்க்குறாரு. அப்போ லீலா கடுப்பாயிட்டா. நீ எல்லாம் என்ன பையனோ தெரில, நான் சொல்ல வரதே உனக்கு புரிய மாட்டேங்குது, இதுக்கு முன்னாடி லவ் ஏதாச்சும் பண்ணியிருக்கியா என்ன அப்படின்ட்டு அவள் கேட்குறா. டேயாங் இல்லையே லவ்வெல்லாம் பண்ணதில்லை, அதுக்கு தான் இப்படி மக்கா இருக்க அப்படின்ட்டு அவள் போய் அங்கே உக்காந்துட்டா. அப்போ டேயாங் லைட்டாக எட்டி பார்க்குறாரு. அப்போ ஜிமின் உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரா. ஸோ அவருக்கு புரிஞ்சிருது. அவர் அங்கேயே நின்று நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுறதே பார்த்துக்கிட்டு இருக்காரு. லீலா ஹலோ சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்தது போதும் வந்தீங்க உட்காருங்க அப்படின்ட்டு அவள் கூப்பிட்றா. டேயாங் சாரி சும்மா தான் பார்த்தேன், நல்லா தெரியுது இவ்வளோ நேரம் நின்று ரசித்து பார்த்துட்டு இருந்தது, போதும் அது நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட பண்ணும்போது ரசிச்சுக்கோங்க, இப்போ வந்து உட்காருங்க அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஸோ டேயாங்கும் அங்கே வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போது உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் வராங்க பதறிட்டே. இப்போ லீலாவால் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவள் தயக்கமாக அங்கே நின்றுட்டுருக்கா. அப்போ அவங்க சொல்ல வர்றது எதுவுமே கேட்காம டைரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. இப்போ கரெக்டாக நீங்களும் ஜிமினும் தள்ளி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவள் நல்ல வேலை பார்க்கல அப்படின்ட்டு அவளும் டேயாங்குமே உள்ளே வராங்க. அப்போ டேயாங்க போலீஸ் கூப்பிட்றாங்க. ஸோ டேயாங் அங்கே போயிடுறாரு. லீலாவும் உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் மட்டும்தான் இப்போ உள்ளே வராங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு வயன் ஜிமின் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ட்டு ரொம்ப பதறாங்க. அப்போ நீங்கள் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. பட் அவங்க கேட்காம அழுதுட்டுருக்காங்க. ஜிமின் என்னடா இது கை காலெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பதறாங்க. அப்போ ஜிமின் அக்கா ஒன்றும் இல்லைக்கா சரியாயிடும், என்ன சரியாயிடும் என்னது இது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பதறிட்டே அழுதுட்ருக்காங்க. ஜிமினும் நீங்களும் தான் சமாதானப்படுத்துகிறீங்க. அவங்களும் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டு அங்கே உட்காந்துட்டு ஜிமினுக்கு ஜூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜிமினும் அங்கே குடிச்சிட்ருக்காரு. அப்போ டேயாங் இப்போ அந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அப்போ ஜிமின் டேயாங் ஜிமின் அந்த கங்ஜே இருக்கான்ல அவன் இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கான். அவனை இதே ஹாஸ்பிட்டலில் இருக்க வார்டில் தான் அவனையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு கங்ஜியோட டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஜிமினுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு டேயாங். ஸோ ஜிமின் கொஞ்சம் நேரம் ஏதோ டீப்பாக யோசிச்சுட்டு அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இறங்க போகிறாரு. அப்போ நீங்கள் ஜிமின் எதுக்கு இறங்குறீங்க,
இல்லை வையன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிக்க வேண்டிய வேலை முடித்தாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இல்லை இப்போ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். இல்லை வையன், சொன்னால் கேளு. டியாங் நீங்கள் சொல்லுங்கள். பையன் நான் என்ன சொல்கிறது, அவன் முடிவு பண்ணிட்டானா அதை பண்ணி தான் தீருவான். நீங்களும் எந்த இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. பட் ஜிமின் கேட்கல. சரி நானும் வரேன் அப்படின்றீங்க. இல்லை நீ இங்கே இரு அப்படின்ட்டு ஜிமின் மட்டும் வெளில போகிறாரு. டியாங்கும் ஜிமின் கூட வராரு. அப்போ ஜிமின் யாருக்கோ கால் பண்ணி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அவர் கங்ஜியை தான் மீட் பண்ணுறதுக்காண்டி அவனோட வார்டுக்கு போகிறாரு. அப்போ டியாங்கும் கூட வராரா. அப்போ ஜிமின், டியாங் நீ வரவேணா, நீ இங்கே இரு அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் மட்டும் உள்ளே போகிறாரு. கங்ஜே அங்கே உள்ளதான் படுத்துட்ருக்கான். இப்போ கூட என்ன பண்ணலாம், எப்படி வைனை கூட்டிகிட்டு போகலான்னு தான் பிளான் போட்டுட்ருக்கான். இப்போ கூட அவன் திருந்துற மாதிரி இல்லை, அவ்வளோ அடிபட்டும் திருந்த மாட்டான். அப்போ ஜிமின் உள்ளே வராரா. அவன் பார்த்துட்டு, ஓ சார், என்ன தைரியத்தில் மறுபடியும் என்னை பார்க்க வந்தீங்கன்னு புரியலையே அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு உட்காடுறான். ஜிமின், கங்ஜே நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு புரியுது, பட் இது தப்பு, நீ பண்ணிகிட்ருக்க தப்பு, ப்ளீஸ் அதை புரிஞ்சுட்டு திருந்திரு. என்ன நான் திருந்தணுமா? எனக்கு தேவைப்படுறது சின்ன வயசுலேருந்து எனக்கு கிடைக்கல. அப்போ அதோட வலி எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஜிமினுக்கு புரியுது, அவன் சின்ன வயசுலேருந்து எந்த பாசத்தையும் அனுபவிக்கல, அதனால தான் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஒரு மாதிரி மற்றவங்கள பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜிமினுக்கு புரியுது. ஸோ அவர் கோவப்படாமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவன் கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. அப்போ ஜிமின், இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு அவர் டியாங் அவங்கள உள்ளே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டியாங்கும் ஒருத்தவங்களை உள்ளே கூப்பிட்டு வராங்க. கங்ஜே யாருன்னு மாதிரி பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, சுஞ்சே கங்ஜேயோட அம்மா. அவங்க தான் வந்துட்டுருக்காங்க. கங்ஜே பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டான். அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவன் கண்ணில் செம்மையாக டியரி ஆகிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டான். ஏன்னா அவங்க அம்மா தானே அது. ஸோ அவங்கள பார்த்தோன்னே அவன் எமோஷ்னலாக அன்கண்ட்ரோலபுளாக போயிட்டுருக்கு. அவன் ஒரு மாதிரி கலங்கி போய் அவங்கள பார்க்குறான். அப்போ அவங்க அழுதுகிட்டே அவன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவன் அவங்களே பார்த்துட்ருக்கான். அவங்க கங்ஜியோட கண்ணத்தை பிடிச்சி, சாரிடா, சாரி, என் மேல் தான் தப்பு, நீ இப்படி ஆனதுக்கும் நான் தான்டா காரணம், என்னை மன்னிச்சிடுறா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவன் அப்படியே உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். கீழே விழுந்து அழுகிறான். அவங்க சாரிடா அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனும் அவங்கள மறுபடியும் ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுட்ருக்கான். இப்போது அவனுக்கு மைண்டில் ஒன்றுமே இல்லை. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி எல்லாமே எரேஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவன் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கான். ஏன்னா அவங்க அம்மா பாசம் கிடைக்கலன்னு தானே அவன் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தான். இப்போ அவங்களே அவன்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசுறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவன் அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாரிடா, உன்னை நான் விட்டது ஏன் தப்பு தான், நீயாச்சும் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்வேன் தான் உன்னை நான் கொடுத்தேன் அவங்களுக்கு. ஆனால் நீ இப்படி கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா, அம்மாவை மன்னிச்சிடுறா அப்படின்றாங்க. அவன், அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, உங்களை இப்போ பார்த்ததே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்றான். அவங்க சாரிடா, சாரி, நான் ஒருத்தியாக உங்கள் 2 பேரையும் வளர்க்குறது கஷ்டம்தான், நான் உன்னைய அவங்களுக்கு கொடுத்தேன், அங்கே பணக்காரங்க, அதனால தான் உன்னைய நான் நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சி தான் நான் கொடுத்தேன். ஆனால் நீ இப்படி கஷ்டப்படுவேன்னு அம்மாவுக்கு தெரியாதுல்ல, அம்மாவும் மன்னிச்சிடுறா, சாரிடா அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இவன் அவ்வளோதான் செம்மையாக உடஞ்சி போய் அழுதுட்ருக்கான். அவங்களும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவன், அம்மா என் மேலே தப்புமா, நான் தான் சுஞ்சேவை காப்பாற்றிருக்கணும், அன்றைக்கி நான் சுஞ்சேவை காப்பாற்றலை, என்னால் தான் அவன் இறந்துட்டான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். என்னன்னா அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகிருக்குல்ல சுஞ்சேக்கு, ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு ஒன்றும் கங்ஜே காரணம் கிடையாது. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆன பிறகு கங்ஜே சுஞ்சேவை பார்த்துருப்பான். அப்போ சுஞ்சே என்னை காப்பாற்று அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் கங்ஜே ஏதோ ஒரு கோவத்தில் சுஞ்சேவை அப்படியே விட்டுட்ருப்பான். ஸோ அதனால்தான் சுஞ்சே அங்கேயே அதே ஸ்பாட்டில் இறந்துருப்பான். ஆனால் கங்ஜியால் ஒன்றும் சுஞ்சேக்கு ஆக்சிடெண்ட் ஆகலை, அவன் காப்பாற்றலை, அது ஒன்று தான் அவன் பண்ண மிஸ்டேக். அதை இப்போ தான் சொல்கிறான். அதை சொன்னோன்னே அவங்க அம்மா, எனக்கு புரியுது நீ எந்த நிலைமையில் இருக்கன்னு எனக்கு புரியுதுடா, என் மேலே தான் தப்பு, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்ட்டு அவங்க மேலேயே ப்ளேம் போட்டுக்கிறாங்க. கங்ஜே இல்லைம்மா என் மேலே தான் அப்படின்ட்டு அவனும் சொல்லிகிட்ருக்கான். அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கங்ஜே, அம்மா இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் என் கூட இருப்பீங்களா, நீங்கள் இதுக்கப்புறமாச்சும் என் கூட இருப்பீங்க தானே அப்படின்ட்டு அவன் கேட்குறான்.
அப்போ அவங்க கண்டிப்பாடா நான் உன் கூட தான் இருப்பேன், எனக்கு இருக்கிறது இப்போ நீ மட்டும்தான்டா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு டேயாங்க்கும் ஜிமினுக்குமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டுருக்கு. அவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு வெளில வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் வந்திருப்பீங்க ஜிமினை கூப்பிட்டு போகிறதுக்கு. ஜிமின் வாங்க, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. அப்போ தான் நீங்களே பார்ப்பீங்க கங்ஜே அவங்க அம்மாவை ஹக் பண்ணி அழுதுட்டுருக்கிறது. உங்களுக்கு இன்னும் கங்ஜே மேலே இருக்க கோவம் போகல. ஸோ நீங்கள் அவனை முறைச்சிட்டு ஜிமினை கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ கங்ஜே வயன் ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் 2 பேரும் ஸ்டாப் ஆகி திரும்புறீங்க. அவன் அங்கேருந்து வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணி சாரி கேட்குறான். சாரி ஜிமின், சாரி வயன், நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி, என்னைய ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவன் ரொம்ப எமோஷ்னல் ஆகி அவன் தப்பு பண்ணது எல்லாத்தையுமே உணர்ந்து அவன் சாரி கேட்டுட்ருக்கான். ஜிமின் பரவாயில்ல எந்திரி நீ, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரே நிமிஷத்தில் மன்னிச்சிட்டாரு. பட் நீங்கள் என்ன கோமா தான் இருக்கீங்க, உங்கள் ஃபேஸில் அது நல்லாவே தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசலை. ஜிமின் அவனை எழுப்பி அவனை ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு புரியுது, யாராக இருந்தாலும் உன் நிலைமையில் இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஒன்றும் தப்பு பண்ணலை விடு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. அவன் சாரி, இப்படிப்பட்ட உனக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு ஜிமின், பரவாயில்ல விடு, இல்லை நான் பண்ண தப்புக்கு நான் ஏதாச்சும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஜிமின் இல்லை வேணாம், இப்போ தான் நீயும் உங்கள் அம்மாவும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க, 2 பேரும் போய் ஹாப்பியாக வாழுங்க அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளில வந்துட்டாரு. நீங்கள் ஏன் ஜிமின் அவனை ஏன் இப்படி மன்னிச்சு விட்டு வந்தீங்க, அவன் பண்ணதை எல்லாத்தையுமே நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்போ தான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கும் தெரியுது, அவனோட பெர்ஸ்பெக்டிவில் இருந்தால் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஜிமின் கரெக்டு தான், நீங்கள் பண்ணது கரெக்டு தான், நான் கூட புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்னை கூட்டிகிட்டு மறுபடியும் ஜிம்னோட வார்டுக்கே போயிடுறீங்க. ஆனால் கங்ஜையால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். ஸோ அவனே போய் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆயிடுறான். அவனுக்கு ஜாஸ்தியெல்லாம் தண்டனை கொடுக்கல, கொஞ்சம் தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜிமினை அட்டாக் பண்ணதுக்கு மட்டும்தான் அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுக்குமே கொடுக்கல. ஏன்னா அது எதுக்குமே அவன் மேலே தப்பு இல்லைல்ல. ஸோ அவனுக்கு எதிராகவும் எவிடன்ஸ் இல்லை. ஜிமினும் கேஸ் கொடுக்கல தான், பட் அவனே போய் சரண்டர் ஆகிட்டான். ஸோ கொஞ்ச நாள் அவனும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் அவங்க அம்மாக்கிட்டே போய் அவன் ஹாப்பியாக அவனோட லைஃப்பை இதுக்கப்புறமாச்சும் வாழுவான். இங்கிட்டு ஜிமினும் நீங்களும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிட்டீங்க. பட் ஜிமினுக்கு கொஞ்சம் காயம் அப்படியே தான் இருக்குது, ஆறுறதுக்கு இன்னும் டைம் தேவைப்படுது. அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரியாக போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா ஏய் நில்லுங்க அப்படின்ட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்னம்மா அன்ற மாதிரி பார்க்குறீங்க. இருங்க ஆரத்தி எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே வாங்க அப்படின்ட்டு ஆரத்தி எடுக்க போகிறாங்க. நீங்கள் ஏம்மா ஆரத்தி எடுக்கிற, நாங்கள் என்ன புதுசாக மேரேஜ் ஐயா வரோம், நீ சொல்கிறது கரெக்டு தான், பட் நீங்கள் இப்போ தானே ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக உள்ள வரீங்க, ஸோ அதனால தான் அப்படின்ட்டு அவங்களும் ஆரத்தி எடுக்கிறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டு ஜிமின் கையை பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிமினும் சிரிச்சிட்ருக்காரு. அப்போ அவங்க ஆரத்தி எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு உள்ளே வராங்க. இப்போ நீங்களும் ஜிமினும் சிரிச்சுட்டே உள்ளே வரீங்க. அப்போ உங்கள் அப்பா பார்க்குறாரு, என்ன இப்படி சிரிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதுமா, எனக்கு கூட சீக்கிரம் ஒரு மருமகனும் பெற்றுத்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமினும் சிரிக்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா உள்ளே வந்துட்டு என்ன மருமகனோவா, அது எப்படி, அப்படியெல்லாம் வராது, எனக்கு மகளோ இல்லை மகனோ தான் பெற்று தரணும். அப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஜிமின் அவங்களோட தம்பினால அவங்களுக்கு மகளோ இல்லை மகஸ்தானத்தில் தான் வரும். ஸோ அவங்க அப்படி சொல்கிறாங்க. பட் உங்கள் அப்பா இல்லை அப்படியெல்லாம் வராது, மருமகளோ இல்லை மருமகனோ தான் வரும் அப்படின்ட்டு அவங்க எந்த ரிலேஷன் வரும் அப்படின்ட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்களும் ஜிமினோ இதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அவங்க ஏதோ ஒன்று பெற்று தந்தால் போதும், நம்ம 2 பேரும் ஜாலியாக அதை வளர்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே சமாதானம் ஆயிட்டாங்க. நீங்கள் ஐயோ இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ சண்டை போடுறீங்க, பின்ன நீ சீக்கிரம் அதை ப்ராசஸ் பண்ணுற வேலையை பாரு, ஜிமி நீ தும்மா வேஸ்ட்டாலாம் இருக்காதுரா, சீக்கிரம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுங்க அப்படின்ட்டு அவங்க டைரெக்டாக சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் எந்த ரியாக்ஷன் பண்ணுறதுனே தெரியல. நீங்களும் ஜிமினும் சிரித்து மழுப்பிட்டுருக்கீங்க. அவங்களும் சிரிக்கிறாங்க, நீங்கள் வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க.
ஐயோயோ வயன் மூஞ்சில் வெக்கத்தை பாரு அப்படின்ட்டு அவங்க கலாச்சி சிரிக்கிறாங்க. ஜிமினும் அவங்கள பார்த்து அட்மையர் பண்ணி சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இதோடையே ஒரு ஹாப்பி என்டிங்காக இந்த எஃப்எஃப் முடியுது. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கும் தானே? சரி, ஓகே, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இப்போது கரண்ட்டாக எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஸோ என்னால் வீடியோ போட முடியலன்னா பேஜார் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரை மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லு 1 ஷாட் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஓகேவா? சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய்.